நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க போறீங்க. சார் கேளுங்க, தயவுசெய்து கேள்வி கேளுங்க. 84,000 வாக்குகளை விக்கிரவாண்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் என் பேர் கொண்ட நான் புகழேந்தி 94,000 வாக்கு, கிட்டத்தட்ட 9,000 தான் டிஃபரெண்ட். யாருக்கு அடமான வச்சு விட்டு கொடுத்த நீ? புகழேந்தி சொன்ன பின்னாடி இப்ப ஆய்வு தலைமை கழகத்தில் உட்காந்து இதை நான் தான் சொன்ன, உனக்கு ஆட்சி மன்ற குழு கிடையாதா, தோத்ததை பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டியா அப்படின்னு. அவர் தெருவில் போறவங்கன்றாரு. நாங்க பரவாயில்ல, தெருவில் போனாதான் ஆட்சி அமைக்க முடியும், தெருவில் போனாதான் ஓட்டு கேட்க முடியும், தெருவில் போய் கை காலை பிடிச்சாதான் ஜனங்க கிட்ட அப்ரோச் பண்ணி கொள்கையை கோட்பாட சொல்ல முடியும். தெருவில் இருந்து பிறந்து வளர்ந்ததுதான் கட்சி. நீ பெரிய ஏசியில பிறந்த மாட மாளிகையில் இருந்த வாடே, உனக்கு மரியாதை என்ன பண்றது, வேற வழி இல்ல, ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டோம். நானும் அண்ணன் ஜேசிடி பிரபாகரனும் கேசி பழனிசாமியும் ஒரு கண்ணாவிடன் வாயில வந்து பேசினீங்கன்னா வேற வழி இல்ல எனக்கும். நீ வந்து இப்ப கவனிச்சுக்கோ, ஆண்டிப்பட்டின்ற புரட்சி தலைவி அம்மா போட்டியிட்ட, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டியிட்ட, எஸ் ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்ட வரலாறு படைத்த தேனி இதுல இருக்க ஆண்டிப்பட்டி தொகுதியில சார் ஒரு ஓட்டு சார் பூத்துல நம்புறீங்களா? ரெட்டை இலைக்கு விழுந்த ஓட்டு ஒரு ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு, 5 ஓட்டு, 6 ஓட்டு, 7 வரைக்கும் 7 பூத்துல இப்படியே போயிருக்கு சார். உண்டா சார் சொல்லுங்க பாப்போம். பழனிசாமி என்ன சார் நியாயமா பேசணும் இல்ல? இன்னைக்கு சார் இன்னைக்கு நான் பதிவு பண்றேன், இந்த சின்னமும் போயிடுயா, உனக்கா எனக்கான்ற தகராறு இல்ல. நீ பாரு, சின்ன ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எலெக்ஷன்ல போயிடும். ஏன்னா உன்னால செக்யூர் பண்ண முடியாது. என்னன்னு கேட்டா கன்னியாகுமரியில 45,000 ஓட்டு மொத்தமா வாங்கியிருக்கிறது, புதுச்சேரியில 25,000 ஓட்டு வாங்கியிருக்கு. த ரெகக்னைஸ்டு ஸ்டேட் ரெகக்னைஸ்டு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்ற பார்ட்டி ஓட்டு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் போயிடும். நீயே உன்னுடைய தலைமையா இருந்தா சிம்பிள் போயிடும். விளவங்கோடுல வெறும் 5,000 ஓட்டு. என்னங்க திருநெல்வேலியில 1,00,000 கீழே சொல்லுங்க பாப்போம். இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இப்ப புத்தி வந்து ஆய்வு பண்றேன்ற. நான் என்ன சொல்றேன், இது கட்சி எந்தோ ஒன்றோ இல்லை, எனக்கு ஒன்னும் போஸ்டிங்லாம் வேணாங்க. எவனோ ஒரு முட்டா பையன் பார்த்தேன் சார், முந்தானேத்தி பேசுறான், எவனோ ஒருத்தன் லூசு பையன். இல்ல இவங்க 3 பேர்லாம் அந்த ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைச்சு அப்படியே பழனிசாமி கிட்ட, நான் போக மாட்டேன் சார் பழனிசாமி கிட்ட, எனக்கு தேவையில்லை சார், வீட்டுக்கு போறேன். எனக்கு வந்து அம்மா தலைவர்ன்ற போட்டோ இருந்தா போதும். பொது வாழ்க்கையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எம்எல்ஏ எம்பினா என் தாய்கிட்ட கேட்டு என்னைக்கோ வாங்கிட்டு போயிருப்பேன். நான் கடைசியா அதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, இறந்துட்டாங்க. இப்படியே தான் என்னுடைய வாழ்நாள் போயிட்டு இருக்கு. எந்த நாய்கிட்டையும் கை நீட்டி நான் காசு வாங்கினதே கிடையாது. என்ன மன்னிக்கணும் தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்றேன். எந்த மந்திரிகிட்ட எந்த வேலையும் பண்ணிட்டு கிடையாது. இந்த பழனிசாமி கேளுங்க, கான்ட்ராக்ட் ஏதாவது வாங்கியிருப்பா? 30 வருஷமா நான் ஃப்ரெண்டு பழனிசாமிக்கு. இன்னைக்கு நேற்று இல்ல, பால்வள தலைவர் அப்படிங்கிற பதவி அம்மா கொடுத்த அன்னைக்கு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் தான் இருக்கும் அப்பாயின்மெண்ட்ல ஈவினிங். உங்ககிட்ட என்னைக்காவது வந்து ஒரு உதவி கேட்டிருக்கேன் பழனிசாமி? நான் கிடையாது, சரித்திரத்தை கிடையாது. காசு கேட்டு என்னுடைய தாய் அம்மா கிட்ட ஆகட்டும், வேற யார்கிட்ட எந்த லீடர்ஸ் ஆகட்டும் கிடையவே கிடையாது. அதுதான் என்னுடைய நிலைமை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை.